ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, இன்னைக்கு எங்கள் சொந்த ஊரில் வந்து கொடிக்கட்டுனா என்னன்னா, இப்போ நாகூரில் வந்து கந்திரி விழா நடக்குதுல்ல, அதே இது தென்காசியில் வந்து கொடிக்கட்டுன்னு வச்சு நடத்துகிறாங்க. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமுங்க. வீட்டில் வந்து சொன்னாங்க, இங்கே வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் போடுவாங்கன்னு. வாங்க அதெல்லாம் வந்து பார்க்கலாம். எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து பார்க்க வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு காட்டலாம்ல. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. பானிபூரி, அப்புறம் வந்து காளான்ல காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, சின்ன சின்ன டாய்ஸ் கடைலாம் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த விழா வந்து 2 நாள் நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே தான். ஆனால் சின்ன சின்ன கடையெல்லாம் இப்போ செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா வந்து சூடாக போட்டுருந்தாங்க. நான் வந்து ஒன்று வாங்கினேன். காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டு இருக்கும்போது சப்பரம் வர சத்தம் கேட்டுச்சு. எனக்கு சத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் கேட்குறீங்களா? நிறைய கூட்டம். இன்னுமே சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க முக்கால்வாசி பேர். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. நிறைய பேர் கேட்டாங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், நீ இல்லை இதான் ஃபஸ்ட் டைம்னு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சப்பரம் பார்க்கறதுக்காக. எல்லாரும் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அது வந்து தெருவெல்லாம் சுற்றிட்டு எல்லா தெருவெல்லாம் போயிட்டு அப்புறம் தான் தர்காவுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒட்டகம் வந்துச்சு. ஒட்டகம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து சப்பரம் வந்துட்டு இருந்துச்சு. சப்பரம்னா என்னென்னா, குடத்துல வந்து சந்தனம் வச்சுருப்பாங்க. அது வந்து ஓதி வச்சுருப்பாங்க. அது வந்து எப்போ எடுப்பாங்கன்னா 14 நாள் கழித்து அந்த சந்தனத்தை எடுப்பாங்க குடத்தோடு சேர்த்து. இப்போ வந்து கொடி ஏற்ற போகிறாங்க. கொடி ஏற்றுறதுனா எப்படி ஏற்றுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு மூங்கில் கொம்புன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் மூங்கில் கொம்பு தான் நினைக்கிறேன். அந்த மூங்கில் கொம்பு வந்து ரொம்ப பழைய காலத்து மரம். ரொம்ப வயசான மரத்தில் வந்து ஏற்றுவாங்க போல். ஏற்ற மாட்டாங்க, கட்டி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், கட்டுறாங்க. தூக்கி அப்படியே மரத்தில் சாய்வாக படுக்க வச்சுருவாங்க.